வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 22ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,225 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஓப்பன் ஆகும்போதே நமக்கு 300 பாயிண்ட்டுகள் கிட்டத்தட்ட அப்போல தான் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே நமக்கு சைட்வேஸில் தான் இருந்துச்சு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நம்மளோட இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவலையும் டச் பண்ண போகிறதுனால சைட்வேஸில் மூவ் ஆகி அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு நிஃப்டி வந்து போகிறதுக்கு முன்னாடி சைட்வேஸில் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நிஃப்டி ஓப்பனிங்கில் 300 பாயிண்ட் அப்ளை இருந்தாலும் அதுக்கப்புறம் முழுவதும் நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் 2க்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் நடுவுலையே சைட்வேஸ்லேயே நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் சேனல். இந்த சேனல்லையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைனில் இங்கே டச் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில் ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்து ஒன்று நிஃப்டி இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகலாம், இல்லை திரும்பவும் நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளோட சேனலுக்குள்ளே திரும்பவும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. நிஃப்டியோட முதல் பாதி பார்த்தீங்க ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,351. அதாவது நமக்கு நிஃப்டி ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலியோட தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் முழுவதும் சைட்வேஸ்லேயே இருந்தது. அதனால் இரண்டாவது பாதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்கிற மாதிரி நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான் பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி 52,046. அதாவது நமக்கு 3வது ரெசிஸ்டன்ட் லெவல் கிட்ட, அதாவது 3வது ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் 2வது ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நமக்கு மிடில் ஆரம்பிச்சு 3வது ரெசிஸ்டன்ட் லெவல்லையே நமக்கு நாள் முழுவதும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது முதல்ல ஆரம்பத்திலேயே நமக்கு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகள் அப்பில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் முழுவதும் நமக்கு கன்சாலிடேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 52,207 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. மணிக்கும் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. ஏன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் இந்த லெவலில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை, டச்சும் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 52,046 லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்மளோட ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. லோ லெவலில் நமக்கு சப்போர்ட் லெவல் டச் பண்ணவே இல்லை. மேலும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த சேனலில் நமக்கு இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணல, இப்போ மேலே போயிருக்கு, இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்தெடுத்து பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸ்லேயும், அதாவது ஆரம்பம் நமக்கு 1000 பாயிண்ட்டுகள் ரேலியில் இருந்தாலும் அதுக்கப்புறம் முழுவதும் சைட்வேஸ்லேயே இருந்ததுனால இங்கே செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவல் குவான்டிட்டியில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் மூவ் ஆகிருந்தாலும் இங்கே பையரோட டாமினேஷன் செல்லரோட டாமினேஷனோட கொஞ்சம் அதிகமாக லெவலில் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.